வணக்கம் காய்ஸ், மறுபடியும் ஒரு வீடியோ வந்திருக்கேன். இந்த வீடியோ எப்படி நான் இருக்க போகுது, ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோ கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஏன்னா ஒருத்தர் கமெண்ட்ஸ் பண்ணி இந்த வீடியோ கிளியராக கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவருக்கு ஃபஸ்ட்டு இந்த வீடியோ அவருக்காக தான். தயவுசெய்து எனக்கு ஒரு லைக், ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் மறுபடியும் ஒரு நண்பரா. ஓகேங்களா? ஓகே கைஸ், ஒன்றும் இல்லை ஃப்ரெண்டாக, இது சிம்பிள் ஒரு இது தான். ஆக்சுவலாக நான் எல்லாமே பண்ணி வச்சுட்டேன் ஏற்கனவே. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எக்ரூஸ்டா.comமில் போகணுன்னா இப்போ 2 மெத்தட் ஆஃப் இருக்குது. ஒன்று ஆப் டவுன்லோட் பண்ணி பண்ணலாம், இன்னொன்று ஸ்கேன் பண்ணி பண்ணலாம். ஏன்னா ரெண்டுமே சேம் மெத்தட் மாதிரி இருக்குன்னாலும் இது லைட்டு அப்படின்னு சொல்கிறாங்க, இது டைரக்ட் மைனிங்ன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், இது நம்ம ஃபஸ்ட்டு இது ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது ஸ்டார்ட் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும்னா இந்த மாதிரி இருக்காது. உங்களுக்கு ஒரு கிளியர் ஐ மீன் ஜஸ்ட்டு நான் காமிச்சிடுறேன். ஓகே, இந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்ரூட்டா கன்ஸ்டோரில் போனோன்னா இதில் கெட் ஸ்டார்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு மெட்டாமாஸ்க்கு இந்த மாதிரி வேலெட்டு, ட்ரஸ்ட் வேலெட்டு, வேலெட் கண்ட்ரோல், இந்த மாதிரி சப் வேலெட்டு, இந்த மாதிரி சில வேலெட் எல்லாமே வரும். நீங்கள் எதில் எக்ஸ்போர்ட்னு பார்த்துட்டு பார்த்துட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அது பெட்டர் ஐ திங்க். ஓகேங்களா? உங்களுக்கு எது சேஃபாக தோணிச்சாலும், எது சேஃபாக இருக்குதுன்னு நினச்சாலும் அதில் பண்ணுங்கள். நான் மெட்டாமாஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா மெட்டாமாஸ் நான் எப்போத்துலேருந்து யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் எனக்கு நான் 100% இது அஷ்யூர்னு சொல்ல முடியாது, இது சேஃப்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஓகே, மெட்டாமாஸ்க்கு கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி போயிடும். ஓகேவா? போன பிறகு இங்கே சைன்இன் கொடுக்கணும். ஆனால் உங்களுக்கு டபுள் சைனிங் கேட்கும், எனக்கு சிங்கிள் சைனிங்லேயே போயிடுச்சு. ஓகேங்களா? இந்த சிங்கிள் சைனிங்கில் போன பிறகு ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு இது டேஷ்போர்டில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இது 2 மெத்தடு இருக்குது. ஓகேங்களா? ஃபோனும் ஆப்பும் ரெண்டுமே இருக்குது. இது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பேலன்ஸு. இந்த பேலன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டு இன்னும் எனக்கு ஓப்பன் ஆகலை, அந்த மாதிரி இன்னும் க்ரியேட் ஆகலை. உங்களுக்கு எதனா ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எனக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவைஸில் நம்மளுக்கு என்னோடய டிவைஸ் என்ன இருக்குது, எத்தனை இருக்குது, இதெல்லாமே எனக்கு காமிக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலர்ட்ஸ் எப்படி ஒன்றுனா ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்த பிறகு இந்த மாதிரி போட் கனெக்ட் ஆகும். போட் கனெக்ட் ஆகும்போது ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு என்னென்ன ப்ராசஸ் ஆகிருக்கு, எல்லாமே அலர்ட் கண்டிப்பாக வரும். எந்த ஃபோன் ஆக்டிவில் இல்லை, எத்தனை ஃபோன் ஆக்டிவில் இல்லை, இதெல்லாமே வரும். ஓகேங்களா? இவ்வளோதான், சிம்பிளாக. இது ஸ்டார்ட் கொடுத்த உடனே இது நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு அலர்ட் வந்துக்கினே இருக்கும் எவ்ரி 1 ஹவருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண வேண்டியது ஒரே ஒரு நிமிஷம் நீங்கள் பார்க்க வேண்டியது ஜஸ்ட் இதுக்கப்புறம் டிவைஸ்க்கு வாங்க. டிவைஸ்க்கு வந்த பிறகு ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு இந்த ஆட் டிவைஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஆட் நியூ டிவைஸ், இது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே மறுபடியும் மெட்டாஃபோருக்கு கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆன உடனே ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு கிளிக் கொடுங்க. இங்கே கிளிக் கொடுத்த பிறகு கியூஆர் கோடு வரும். கியூஆர் கோடு இதெல்லாம் எப்படி பண்ணணுன்றது இது அப்படியே கண்டினியூவாக சொல்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொன்று கூட சொல்லிடுறேன் நான். இதில் டேஷ்போர்டுக்கு போன உடனே நம்மளுக்கு சில ரெஃபரல் ப்ரோக்ராம்ன்றது கிடைக்கும். ரெஃபரல் ப்ரோக்ராம்லாம் கிடையாது, இது நீங்கள் ஜாயின் பண்ணால். இப்போது ஆக்சுவலாக நான் ஜாயின் பண்ணிட்டேன் இது ஆல்ரெடி. ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வராது. திருப்பியும் ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணோன்னா மெட்டாமாஸ்கில் போயிட்டு கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? கனெக்ட் ஆன பிறகு சில டாஸ்க்கெல்லாம் இருக்கும். இப்போது சில பேர் நான் ஃபோன்லாம் வச்சு பண்ணலன்ற போது இந்த மாதிரி பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இந்த மாதிரி டாஸ்க்கெலாம் நான் டாஸ்க்கெலாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த டாஸ்க் பார்த்திங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக வந்திருக்கு. இதெல்லாமே இப்போது ரீசெண்டாக வந்திருக்கு. இந்த டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணோன்னா இந்த காயின் ஒன்று வரும். இந்த காயின் என்ன பண்ணலான்னா, இப்போதைக்கு ரைட் நவ் ஃபஸ்ட் சீசன் தான் ஓடின்னு இருக்குது. நம்மளுக்கு அந்த சீசன் 2ல் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த காயின் கன்வெர்ட் டு காயின்ட்டு ஏதோ கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் இந்த ப்ராஜெக்ட் பார்த்து வரலும் வெரி குட் ஐ திங்க். ஓகேங்களா? ஆனால் இது சஜஷன் கிடையாது, ஒரு எஜுகேஷன் பர்பஸாக எடுத்துக்கலாம். சீரீஸ் 1 சீரீஸ் 3 போயின்னு இருக்குது. இந்த இயர் எண்டில் இந்த காயினோட
க்ரோத்துன்றது கண்டிப்பாக இருக்கும். நம்மளுக்கு எக்ஸ்சேஞ்சிலையும் வர வாய்ப்புகள் இருக்குது. இதோட குரூப்பு இதெல்லாமே இருக்குது. நீங்கள் வேணால் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நல்ல ஒரு பெட்டராக இருக்கும் ஐ திங்க். ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு இந்த கியூஆர் கோடு கன்யூஸாக நான் இப்போது வீடியோவில் போட்ட போகிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றுமே இல்லை, இந்த கியூஆர் கோடு பண்ண பிறகு எப்படி இருக்கிறது மட்டும்தான். ஓகே கைஸ், ஃபேக்ட்ரி ரீஸ்டார்ட் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும் கைஸ், பார்த்துக்கோங்க. எல்லோரும் ஃபோன்லும் இதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும்ல, மொபைல்லையும் இதே மாதிரி தான் வரும். இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஆல் ஃபோன்ஸில். ஓகேங்களா? ஓகே கைஸ், இது ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல மேலே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே டேப் பண்ணுங்கள். கியூஆர் கோடு வர வரலும் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணோன்னே வந்துருச்சுங்களா? பாருங்கள், கியூஆர் கோடு வந்துருச்சுங்களா? இதுக்கப்புறம் இந்த இடத்துல நியூ டிவைஸ், இந்த இடத்துல நியூ டிவைஸ்ன்னு இருக்குது பாருங்கள். மேலே இந்த நியூ டிவைஸில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இந்த மெட்டாமாஸ்க் கனெக்ட் ஆகிடும். மெட்டாமாஸ்க் கனெக்ட் ஆன பிறகு ஜஸ்ட்டு நீங்கள் சைன்இன் கொடுங்க. சைன்இன் கொடுத்த பிறகு இந்த மாதிரி கியூஆர் கோட் தெரியும். இந்த கியூஆர் கோடு இப்படியே ஸ்கேன் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் ஒரு வாட்டி எடுக்கும், ஒரு வாட்டி எடுக்காது. நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் இதில் மேட்ச் பண்ணுங்கள். கியூஆர் கோடு எடுத்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளோட வைஃபையோட கனெக்டர், நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த வைஃபையோட கனெக்டர் கிடைக்கும். அந்த வைஃபை பாஸ்வேர்டு போட்டுட்டு கன்டினியூ பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். வைஃபை கனெக்ட் பண்ணி கண்டினியூ கொடுத்துட்டேன். பார்த்துக்கோங்க. பாருங்கள், கண்ணு கொடுத்த பிறகு இந்த மாதிரி கண்டினியூவாக ரன் ஆகும். கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் எடுக்கும், அதுலேயே இருக்கும். டேக் அண்ட் டர்ன் அண்ட் ஃபியூ மினிட்ஸ். ஓகே, கொஞ்சம் நீங்கள் ஒன்று பண்ண வேண்டியது என்னென்னா, என்னோடய சேனல்ஸ் புதுசாக வரதுன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். கொஞ்சம் என்ன கண்டினியூ பண்ண வைங்க லைஃப்பில். ஓகேங்களா? நான் ஏதாவது தமிழ் தப்பாக கொஞ்சம் பேசியிருந்தாலும் கொஞ்சம் இது கொடுங்க எனக்கு. அதுக்கப்புறம் ஹேவ் டு டூ கண்டினியூ பண்ண போகிறேன். கொஞ்சம் உங்களோட ஆதரவு இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுத்த பிறகு கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ யாருக்காக பண்ணுறேனோ தயவுசெய்து அவர் திரும்பியும் கமெண்ட்ஸ் பண்ணணும் எனக்கு ப்ளீஸ். கிளியராக இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு நான் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்த பிறகு சேம் செட்டப். நம்ம மொபைல் எப்படி செட்டப் பண்ணுறோமோ, நியூ மொபைல் வாங்கும்போதோ இல்லை ஃபேக்ட்ரி ரீஸ்டார்ட் பண்ணியோ அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஓகேங்களா? இதில் ஒரு பெஸ்ட் என்னென்னா ஹீட்டிங் இஷ்யூ கிடையாது நம்மளுக்கு. மெயின் அதுதான் என்னோடய கான்செப்ட். ஹீட்டிங் இஷ்யூவே கிடையாது இது. ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். நான் எத்தனை ஃபோன் நான் யூஸ் பண்ணுறேன், கிட்டத்தட்ட ஒரு ஐ திங்க் 10 or 9 மொபைல்ஸ் யூஸ் பண்ணுறேன் நான். இது பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் கண்டினியூ கொடுங்க. கொடுத்த பிறகு ஆஸ் யூஷுவல் நம்ம மொபைல் ஆசிட்டிஷ் அப்படியே இருக்கும். நம்ம புது ஃபோன் எப்படி போனோம், இங்கே மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் டைம் எடுத்தாலும் டோன்ட் வரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வரும். ஏன்னா உடனே நான் ஃபஸ்ட்டு பண்ணும்போது நான் கொஞ்சம் ஷோரிங்க, ஐயோ வரலையே எனக்கு மட்டும் இல்லையே அப்படின்ட்டு. ஆனால் எல்லாமே கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் டைம் எடுத்த பிறகு நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஈஸியாக இருக்கும். ஆல்மோஸ்ட் கனெக்ட் ஆகிடுச்சு. இங்கேயும் ப்ளீஸ் ஃபைவ் மினிட்ஸ் சார். ஏன்னா எல்லாம் ப்ராசஸ் சிம்பிளாக இருக்கும். ஒன்றுமே கோடிங் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதனால் சிம்பிளாக இருக்கும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இங்கே கனெக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அலோ கொடுங்க.
பார்த்தீங்களா, ஹலோ கொடுத்த உடனே எனக்கு இந்த இடத்துல இதுக்கு முன்னே நான் ரோபோட்டில் கனெக்ட் பண்ணுறது காமிச்சேன் இல்லையா, அது நம்மளோட இது வந்துடுச்சு. இதெல்லாமே ஆன் பண்ணிவிட்டு லொக்கேட் பண்ணால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. அப்படியே அக்செப்ட் கொடுங்க, ஓகேங்களா. அப்படியே கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே கனெக்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்கம்மா, சிம்பிளாக கனெக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டியது ஒன்று தான். நெக்ஸ்ட்டுக்கு போங்க. செட்டிங்ஸ் போங்க. செட்டிங் போன பிறகு வைஃபை மேனேஜ்மெண்ட்டுன்னு இருக்கும். மேனேஜ்மெண்ட் வைஃபை. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் நெக்ஸ்ட்டு நீங்கள் எதனா ரவுட்டர் மாற்றினாலோ இல்லாட்டி வேறு நெட்வொர்க் மாற்றணும்னு நினச்சாலோ இது யூஸாக இருக்குன்றதுக்காக தான் இது சொல்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அப்டேட்டு, ஓடிஜி அப்டேட்டு இதெல்லாம் நம்மளுக்கு இதுலேருந்தே பண்ணிக்கலாம். ஓடிஜி கனெக்ட் பண்ண தேவையில்லை, ப்ளக் அண்ட் ப்ளேனும் தேவையில்லை, அப்டேட்டு யூஎஸ்பி தேவையில்லை. நம்மளுக்கு ஜஸ்ட் அந்த கிளியர் டேட்டா ரீஸ்டார்ட்டு இது மட்டும் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன் அவுட் பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் வச்சோன்னா 5 மினிட்ஸ் கழிச்சு இப்போது 30 செகண்ட் 5 செகண்ட்ஸ் வச்சோன்னு வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன் அவுட் எப்படி ஆகும் பாருங்கள். 5 செகண்ட்ஸில் அவ்வளோதான். இதுதான் ஸ்க்ரீன் அவுட்டு. எப்படி லோவாக தெரியுது பாருங்கள், ஓகேங்களா. இந்த ஸ்க்ரீன் அவுட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் தெரியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பிரச்சனை இல்லை ரொம்ப பவர் கன்சப்ஷனாக இருக்காது, ரொம்ப வெளிச்சமாகவும் இருக்காது. நீங்கள் பெட்ரூமில் வச்சாலும் வேறு எங்கேயாவது வச்சாலும் கூட. அதனால தான் இது ஃபோன் ரன் ஆகிற மாதிரியே தெரியாது, லைட்டாக தெரியும். ஹீட்டிங் இஷ்யூ கண்டிப்பாக கிடையாது. நான் இத்தனை நாள் யூஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா. ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். நான் யாருக்காக இந்த வீடியோ பண்ணுறேனோ கண்டிப்பாக அவர் பார்த்துட்டு எனக்கு ரீகமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்து தான் நான் இது பண்ணுறேன். ஓகேங்களா. ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ஷேர் மீ, கமெண்ட்ஸ் மீ, ஓகேங்களா. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் லெவல் பெஸ்ட் கொடுக்குறேன். தேங்க்யூ கைஸ், see you.